வீட்டை உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனோம். இப்படி யார் யாரையா கூட்டிட்டு வந்து வீட்டுல இந்த வேலையை பண்ணி கூத்தடிச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? யோ, வீடு என்ன பண்ணி வச்சிருக்க? நாங்க எப்படா வெளியே போவோம்? ரோட்ல போறோம்ல, கூட்டி வந்து வீட்டுல வந்து குடிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? வெளிய தான மாதிரி குடிச்சிட்டு இருந்த. இப்போ வீடு கூட்டி வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய் புறா பெருசா வந்துட்டான். நீங்க வருவீங்கன்னு யாருக்கு தான் தெரியும்? நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க மட்டும் போய் ஜாலியா இருப்பீங்க, நான் இருக்க வேண்டாமா? அப்பா அதுக்காக குடும்ப நடத்த வீட்டுக்குள்ள கண்டவங்க எல்லாம் இப்படி கூட்டிட்டு வருவீங்களா? வீடு தானப்பா, வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த நினைப்பு கொஞ்சமா இருக்கா உங்களுக்கு? கண்டவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள புடிச்சு அவன் அலங்கோலமா படுத்துட்டு இருக்கான்ப்பா. ஒரே அசிங்கமா இருக்கு. வீடு பூரா ஒரே நாத்தம். இப்படியா பார்ப்பீங்க? கண்டவங்களாம் கிடையாது, அவனால என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவுமே வெளியே குடிப்போம், நீங்க இல்ல, அதனால வீட்டுக்குள்ள குடிச்சோம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி டாம்பு ஒன்று குதிக்கிறீங்க? குடிச்சோம், கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு என்னப்பா? என்ன இப்போ வா இந்த அடிச்சு சாவடிச்சறனே. இவ்வளவு போப்பா, இத நாங்க பாத்துக்கிறோம். இவனை மட்டும் அனிமன் போயிட்டு ஜாலியா இருப்பானுங்களா? நீங்க போங்க, அப்படியே போங்க. போங்க போங்க. நான் ஏன் போகணும்? யோ, நிலா மாதிரி யூஸ் பண்ணி நீ உன்னை சத்தியமா கொல்லாம விட மாட்டேன். ஒண்ணு அண்ணா உள்ள வந்து பாருங்க, பாட்டில் கிடக்குது, சீட் கிடக்குது, நடக்குது. லாட்ஜ் என்னது? ஹால்ல குடிச்சு அசிங்கம் பண்ணது மட்டும் இல்லாம நிலா ரூம்ல குடிச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானே. கேவலமா இருக்கு எனக்கு. பிச்ச நாள்ல மருமகளேன்னு பாஸ்த பொழிய வேண்டியது. நம்மள அந்த பக்கம் போன உடனே அவர் ரூம்ல உட்கார்ந்து கூத்தடிச்சு அசிங்கம் பண்ண வேண்டியது. அசிங்கமா இருக்குது அந்த ஆளுக்கு. வா, என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லடா, வெளியே வெக்கையா இருந்துச்சு, அதான் உள்ள போய் ஏசி போட்டு. வாயை மூடுங்க. நிலா இல்லாதப்போ அந்த பொண்ணு ரூம் பக்கம் கூட நாங்க போக மாட்டோம். நீங்க என்னடானா நிலா ரூம்ல போய் குடிச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? ஒரு பசங்களா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம். நீங்களும் உங்க இஷ்டப்படி தானே இந்த வீட்டுல இருக்கீங்க. யாராவது உங்களை ஏதாவது கேக்குறாங்களா? தினம் குடிச்சிட்டு வரீங்க, ஆட்டம் போடுறீங்க. ஒரு வார்த்தை ஏதாவது கேட்கறோமா உங்களை? நாங்க மரியாதையா நடந்துக்கும் போது நீங்க ஏன் இப்படி கீழ்த்தனமா நடந்துக்கிறீங்க? யோ, உனக்கு உடம்பு சரியில்லை, இத்தனை நாள் பாவம் பார்த்துட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்துக்கு நானே உனக்கு கழுத்து அடிச்சு கொண்டு சொல்றது எதுக்கு ஏதாவது உயிரோட கொண்டு சாவடிச்சிட எனக்கு விண்ண. நம்ம கத்துவோம், கோவப்படுவோம், ஆனா எதுவும் செய்ய மாட்டோம். தைரியத்தை தான் இந்த மேல தப்பு பண்ணிட்டே இருக்காரு. சொல்லல என்னடா பேசுறது? எரிச்சலா இருக்கு. அதனாலதான் ஏசியை போட்டு அங்க இருந்தோம். பாத்தியா பேசுறது பாத்தியா? அடிச்சு மணி ஓடிச்சறல. அப்பா பாய வச்சிட்டு சும்மா இருங்களப்பா. விடு. என்ன விடு? ஹலோ வர கோருக்கு. யோ ஓடாதயா? யோ சுடாவடியா? விடு சாவடிச்சறதால. யோ ஓடாதயா? யோ ரெடா பாடா. திரும்பி வந்தா அவ்வளவுதான் சொல்றேன். மயனையும் மருமகளையும் ஹனிமூன் அனுப்பி விட்டு இந்த நடேசமான்ற கூத்து இருக்குது. எல்லோரும் போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தண்ணி அடிக்கிற பேரில் பார்ட்டி பண்ணுற பேரில் வீடியோ நேரம் அடிச்சிடுறாங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக எதிர்பாராதமாக டோர் போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. வீட்டை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. முண்டக்க கிடக்குறாங்க. நடேசன் ஃப்ரெண்ட்லாம் அடித்து விரட்டி விட்டு நடேசன்ட்ட சண்டை போடுறாங்க. சோழனும் பாண்டியனும். பல்லவன் அடி வாங்கிட்டு நிற்கிறேன். சேரன் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறேன். அப்புறம் ஒரு வகையில் போயிட்டு கூப்பிட்டு என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா, இது குடியிருக்கிற வீடா, இப்படியா பண்ணுறது, இங்கே எல்லாம் ஹனிமூன் போனீங்க, ஜாலியாக இருந்தீங்க, அப்போ நான் ஜாலியாக இருக்க வேணாமா? அதுக்காக ரோட்டில் போகிற வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு கூத்து அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, அதுக்கு யாரா போகிற வரவேன், அவன் எங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க அப்படின்னு சொல்லி பண்ண தப்பை நியாயப்படுத்திகிட்டே இருக்காரு நடேசன். ஒரு கட்டத்தில் டென்ஷனாக சோழன் கட்டான எடுத்து அடித்து வரும்போது சட்டையை தூக்கி போட்டு ஓடிடாரே போடா அப்படின்னு ஓடியே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லாமல் அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆள் வரட்டும் நீங்கள் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. நிலாட்ட சோழன் சேரன் 2 பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அவர் பண்ணாத கவனிச்சிருக்கேன்னு. நிலா அப்படியே ரொம்ப மனம் வருத்தப்படுறா. என்ன இப்படி இருக்காரு ஒரு அடி, இன்னும் தெரிஞ்சவே இல்லை அப்படின்ட்டு.